ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்என்எஸ் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி 5 நிமிஷத்தில் இந்த ஜியோ ரவுட்டர் நம்ம எக்ஸ்டெண்டராக கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி ரவுட்டில் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 500 சப்ஸ்கிரைபர் ஆந்தவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சீக்கிரம் நான் 500 சப்ஸ்கிரைபர் அடிக்க முடியும். அது இல்லாமல் நம்ம யூஸ்ஃபுல் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இதை நம்ம எக்ஸ்டெண்டராக கன்வெர்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரவுட்டரை பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணோம். அந்த ரவுட்டர் ரீசெட் பண்ணுறது ஈஸி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரவுட்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர் கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஓகே நம்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரவுட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு, பவரும் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரவுட்டர் பூட் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேபிளாக இருக்க லைட் பிளிங்க் ஆகட்டும். பிளிங்க் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு பட்டன் இருக்கும். நம்ம அது இது மாதிரி ஒரு பென் வச்சு நம்ம ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பூட் ஆகட்டும். ஓகே நம்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பென்னு, மோஸ்ட்லி பென் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது மாதிரி பின்னு மாதிரி எதுவுமே விட வேணாம். ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் நான் ஏன் சொல்கிறேன்னா விட வேணாம். ஏன்னா பின்னில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டீலாக இருக்கும். ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்குது. பட்டன் தான், அதனால் ஒரு சேஃப்டிக்கு சொல்கிறேன். இது மாதிரி பெண்ணை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படியே இந்த வாட்டில் நீங்கள் அழுத்தணும். ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் அழுத்தணும். எப்படின்னா நான் இதை ஃபஸ்ட்டு இங்கே அழுத்திக்கிறேன். இங்கே இருக்க இந்த லைட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேபிளாக மாறணும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ இந்த லைட்டு ஸ்டேபிளாக மாறிடுச்சு. திரும்பி இந்த லைட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளிங்க் ஆச்சுன்னா நம்மளுக்கு ரீசெட்டிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா திரும்பி நம்மளுக்கு இந்த லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போனா இது பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசெட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மேலே இருக்க இந்த எஸ்எஸ்ஐடியும் பாஸ்வேர்டு வச்சு நம்ம இப்போ கனெக்ட் பண்ணலாம். இருங்க, நான் லேப்டாப் எடுத்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நேரங்கள் ஓகே நம்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த நெட்டை நான் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டேன். வாங்க லேப்டாப்போட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கு நம்ம இப்போ ஸ்விட்ச் ஆகிக்கலாம். இந்த ஜியோ ஏர் ஃபைபரோட பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போர்ட்டலுக்கு போகணும். ஜியோ ஏர் ஃபைபர் ஐடியூ போர்ட்டல், அதாவது இண்டோர் யூனிட் போர்ட்டலுக்குள்ள நம்ம போய்க்கலாம். அதுக்கு போர்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.31.1 இதை பார்த்தீங்கன்னா அதோட அட்ரஸ் இது எல்லாருக்கும் காமன் தான். ஏர் ஃபைபர் வாங்கியிருக்க எல்லாருக்கும் இது காமன் தான். இப்போ இதுக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இதை நம்ம ரவுட்டர் ரீசெட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம லாகின் பண்ணுறதுக்கு ஜியோ சென்ட்ரம் அது கொடுத்து தான் ஆகணும். ஸோ மேலே யூசர் நேம் அட்மின், அதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு JIO சென்ட்ரம் CENTRUM நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சு இது கொடுத்து ஜியோ சென்ட்ரம். ஓகே இது கரெக்டு தான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பாஸ்வேர்டு போட்டு அப்டேட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்ட் போட்டாச்சு. இப்போ அப்டேட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்பி இந்த பேஜுக்கு வரும். திரும்பி லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எங்கே போய்க்கலாம்னா நெட்வொர்க் வந்துடுங்க. நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா LAN IPv4, அதாவது இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 இருக்கா, இதுக்குள்ளே வந்துடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த DHCP சர்வர் காட்டும். நீங்கள் எக்ஸ்டெண்டராக யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது ஜியோவோட DHCP சர்வர் நம்மளுக்கு ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது நம்ம ஆன் கொடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நன் கொடுத்தோன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசேபிள் ஆகிடும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணால் மேலே இங்கே ஐபி அட்ரஸ் காட்டுதுங்களா, இங்கே நம்ம இப்போ நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற அந்த ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் நீங்கள் போட்டுக்கணும். அந்த ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுட்டர் பின்னாடியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் 192.168.1.1 போடுறேன். என்னோட அட்ரஸ் அதான். ஸோ பார்த்தீங்கன்னா 1.1 பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் ரவுட்டரோட அட்ரஸ். ஸோ நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா 1.2 கொடுக்குறேன். 1.2 கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சேவ் கொடுத்துக்கிறேன். இப்படி சேவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும்னா ஒரு ஈத்தர்நெட் கேபிள் எடுத்து நான் ரவுட்டரோட ஃபஸ்ட்டு போர்ட் இல்லைனா 4th போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணணும். சேவ் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஈத்தர்நெட் கேபிள் எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இந்த லேண்ட் போட்டு போட்டுடலாம். இது இந்த ரவுட்டர்லையும் இன்னொரு லேண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ரவுட்டர்லையும் பார்த்தீங்கன்னா நான் போட்டுக்கிறேன். ஓகே, போட்டாச்சு. நம்மளுக்கு லைட் வரி ஆரம்பிச்சிருச்சு. திரும்பி நம்ம லேப்டாப்பில் போய் கனெக்ட் பண்ணி ஸ்பீட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆக்சஸ் காட்டுது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நோ இன்டர்நெட் காட்டுச்சு. இப்போ அதில் நம்மளுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் காட்டுது. இப்போ ஸ்பீட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம்.
நண்பர்களே, இங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஸ்பீட் டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஸ்பீடு தான் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம இத எக்ஸ்டெண்டரா யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ இந்த மாரி ஜியோ ரவுட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு Wi-Fi 6 ஹார்ட்வேர் வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. நீங்க ஒரு வருஷமா அந்த ரவுட்டர் வச்சிருந்தாலும், அப்பயே பார்த்தீங்கன்னா வந்து ஜியோல நம்மளுக்கு Wi-Fi 6 என்ட்ரி லெவல் குடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு இந்த ஸ்பீடு வந்து ஓகே தான். லேட்டன்சி மட்டும் பார்த்தீங்கன்னா, வந்து நான் ஈத்தர்நெட் கேபிள் போடாதனால வந்து எனக்கு லேட்டன்சி 50 வந்துருச்சு. இன்கேஸ் ஈத்தர்நெட் கேபிள் போட்டது எனக்கு லேட்டன்சி பார்த்தீங்கன்னா கம்மியா தான் வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ஒரு ஜியோ ரவுட்டர வந்து நம்ம எக்ஸ்டெண்டரா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துருந்தோம். அதான் பார்த்தீங்கன்னா வந்து இது மாரி ஜியோ டிவைஸஸ் இது மாரி ரவுட்டர் இல்லனா செட் ஆஃப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்கேஸ் நீங்க உங்க பிளான குளோஸ் பண்ணியிருந்தோம், அவங்க வந்து வாங்கிட்டு போலனாலும், இல்ல வந்து உங்களோட பிளான் வந்து டெர்மினேஷன் ஆயிருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க அவங்ககிட்ட குடுக்காம இருந்து இது மாரி எக்ஸ்டெண்டரா யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, லீகல் இல்ல. ஸோ அது வந்து நீங்க அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றது தான் வந்து லீகலான வே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஜியோ ஏர் ஃபைபர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு டவுட்னா கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். அதுதான் மேலும் இது மாரி வீடியோஸ் பார்க்க எஸ்ஆர்என்எஸ் யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.